ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் தேவன் தந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். ஹல்லேலூயா. டைம் ஃபார் ரீகேப். கடந்த நாட்களாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்னது? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26, 28, 30 வசனங்களிலே சொல்லப்பட்ட காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவும் லோத்துவின் நாட்களிலே நடந்தது போலவும் நடக்கும் என்று சொல்லி, சென்ற வாரத்திற்கு முன்னதாக நோவாவின் காலத்திலே நடந்த காரியத்தை நாம் தியானித்தோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. போதும். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா சுமார் 120 ஆண்டு, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, 120 ஆண்டுகள் நோவா பிரசங்கித்தான் என்று சொல்லி. அவ்வளவு பிரசங்கித்தும் எத்தனை பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் காலத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அவனுடைய குடும்பம் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டது. இந்த காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார். நினிவே பட்டணத்தார் என்று சொன்னால் 4 பட்டணங்கள் அதிலே அடங்கும். சரி, மனம் திரும்பினார்கள். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் யோனாவிலும் பெரியவர், நான் இங்கே பிரசங்கிக்கிறேன். குற்றம் சுமத்துவார்கள். யோனாவிலும் பெரியவராகிய நான் பிரசங்கிக்கிறேன், ஆனால் நீங்கள் மனம் திரும்பவில்லை. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த நினிவே பட்டணத்தார் எழுந்து உங்களுக்கு விரோதமாக குற்றம் சொல்லுவார்கள் என்று சொல்லி, இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகின்றோம். அதற்கு முன்னதாக முன்னுரையாக, முகவுரையாக இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து சில காரியங்களை பார்த்துவிட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் செல்லுவோம். யோனாவின் புஸ்தகத்தில் எத்தனை சாப்டர் இருக்கு? 4 சாப்டர் இருக்கு. மொத்தமாக அதில் 50 சென்டென்ஸ், 48 50 சென்டென்ஸ் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மொத்தமாக 1400 வார்த்தைகள் அடங்கிய ஒரு சின்ன புஸ்தகம். தி புக் டாக்ஸ் அபவுட் மைனர் ப்ராஃபெட் கேரிஸ் அ மேஜர் ப்ராஃபஸி. நமக்கு தெரியும், ப்ராஃபெட்டை 2 விதமாக பிரித்து இருக்கிறார்கள். ஒன்று மேஜர் ப்ராஃபெட், மைனர் ப்ராஃபெட். ஆனால் இங்கே என்னென்னா, மைனர் ப்ராஃபெட் ஒரு மேஜர் ப்ராஃபஸியை சொல்கிறாராம். எ ஸ்மால் புக் வித் அ பிக் மெசேஜ். அதை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். சரி, இந்த புஸ்தகம் என்ன காரியத்தை சொல்லுகிறது என்று சொல்லி உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்ன காரியத்தை சொல்லுகிறது? சப்போஸ் சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க? மீன் வாயில யோனா போனார், தரிசியை விழுங்கிய மீன் என்று சொல்லி. இதுவரைக்கும் தீர்க்கதரிசியில் என்னதான் செஞ்சாங்க? மீனை விழுங்கினாங்க. ஆனால் இந்த தீர்க்கதரிசியை யார் விழுங்கிட்டா? மீனே விழுங்கிருச்சு அப்படின்னு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுவாங்க. யூத் அல்லது நம்மிடத்தில் கேட்டால் நம்ம சொல்லுவோம் டிஸ்ஒபீடியன்ட் ஆஃப் ப்ராஃபெட். யோனாவினுடைய கீழ்ப்படியாமையை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னார். ஆனால் உண்மையான மெசேஜ் என்ன? இந்த யோனா தீர்க்கதரிசியின் மெசேஜ் என்ன என்று சொன்னால், மெயின் மெசேஜ் அபவுட் காட்ஸ் மெர்சி, கம்பேஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ் டுவர்ட்ஸ் தோஸ் ஹூ ரிப்பண்ட். உண்மையாய் மனம் திரும்புவர்களிடத்திலே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் எப்படி வெளிப்படும் என்று சொல்லி இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. அநேக பிரசங்கியார்கள் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் சாப்டர் 1, 2
பிரசங்கிப்பாங்க, அப்படி இல்லைன்னா எதை பிரசங்கிப்பாங்க, 4வது சாப்டரை பிரசங்கிப்பார்கள். ஆனால் இந்த நாளில் நீங்களும் நானும் சாப்டர் 3 நம்ம தியானிக்க போகின்றோம். சரி, உங்களுக்கும் எனக்கும் அறிந்த வண்ணமாக சாலமோனின் காலத்திலே கிங்டம், இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. ஒன்று வடக்கு ராஜ்யம் என்றும் மற்றொன்று தெற்கு ராஜ்யம் என்றும் சொல்லி பிரிந்தது. வடக்கு ராஜ்யத்தை இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யத்தை யூதா என்றும் அழைத்தார்கள். வடக்கு ராஜ்யத்தில் எத்தனை கோத்திரம் போச்சு? 12 கோத்திரத்தில் 10 கோத்திரங்கள் சென்றது. யூதாவில் யூதா கோத்திரமும் பெஞ்சமின் கோத்திரமும் சேர்ந்தது. அதுதான் இந்த 2 கோத்திரமாக பிரிந்தது. அப்போ வடக்கு ராஜ்யத்தை ஜெரோபியாம், அதாவது சாலமோனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சாலமோனுடைய ஊழியக்காரனில் சாலமோனுடைய படைத்தலைவன் இடத்துல அது சென்றது ராஜ்யம். தெற்கு ராஜ்யம் சாலமோனின் மகனாகிய ரெகோபியாம் இடத்திலே சென்றது. தெற்கு ராஜ்யத்திலே அநேக விதமான தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். ஆனால் வடக்கு ராஜ்யத்தில் நம்ம கைவிட்டு எண்ணக்கூடிய 5 தீர்க்கதரிசிகள் தான் இருந்தார்கள். முதலாவது தீர்க்கதரிசி எலியா, அடுத்தது எலிசா, அடுத்தது யோனா, 3வது யாரு? ஆமோஸ், ஓசியா. இந்த ஆமோஸ், ஓசியா யோனாவினுடைய சம காலத்திலே வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யார் யோனா என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்க போகின்றோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது யோனாவை குறித்து படிக்க முடியுமா என்று சொல்லி பார்த்தா 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். காத்தேப்பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் போதும், யோனா என்னும். இப்ப யோனா தீர்க்கதரிசின்னு நமக்கு தெரியும். யோனாவின் தகப்பனாகி அமிதா யாரா? தீர்க்கதரிசியா. அவங்க எந்த ஊர்ல வாழ்ந்தாங்க? காத்தேப்பேர் என்கின்ற ஊரிலே வாழ்ந்தார்கள். இந்த காத்தேப்பேர் எங்க இருக்கிறது என்று சொன்னால் சூனேம் என்கின்ற ஊருக்கு 1 நாள் பிரயாண தூரத்திலே இருக்கிறது. அப்ப வேத வல்லுநர்கள் இவர் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். போதும், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெயை விற்று அநேக பணங்களை சம்பாதித்தார் என்று சொல்லி. இந்த ஸ்திரீயினுடைய கணவன் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஸோ வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? அந்த தீர்க்கதரிசி தான் யாரு? அமிதா என்றும், அந்த 2 குமாரர்களில் ஒருவர் தான் யாரு? யோனா என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கான கான்கிரீட்டான ஒரு எவிடன்ஸ் எனக்கு கிடைக்கல. ஆகையினால நான் அட்ரஸ் பண்ணல. இது ஒரு சைட் நோட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ போய் எங்கே போய் நினிவேக்கு சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி. முதலாவதாக ஏன் யோனா நினிவேக்கு செல்ல விருப்பப்படவில்லை என்று சொன்னால், முதலாவதாக வாசித்த 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் சாலமோன் காலத்தில் வாழ்ந்த யெரொபெயாம் அல்ல, இது யெரொபெயாம் 2. தொடர்ந்து வாசிப்போம். யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பொல்லாப்பான காரியங்களை செய்து வந்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம், இந்த யெரொபெயாம் தான் ஃபர்ஸ்ட் யெரொபெயாம். பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. காத்தேப்பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா
என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இப்போ யோனா என்ன செய்கிறாரு, ஜெரோபியாம் 2 ராஜாவின் இடத்துல சென்று தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனத்தின்படியாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள் மீண்டுமாக தன்னுடைய எல்லைகளை அவர்கள் பிடிக்கும் வண்ணமாக கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த உதவி செய்த உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, திருந்துவார்கள், கர்த்தரிடத்திலே திரும்புவார்கள், அந்நிய தெய்வங்களை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்புவார்கள் என்று சொல்லி யோனா எதிர்பார்த்தார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யலை, திரும்பவில்லை. ஆகவே அது அவருக்கு ஒரு டிஸப்பாயிண்டாக இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் மீது அவர் ஒரு டிஸப்பாயிண்டாக இருந்தார். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் தந்த இரக்கத்தையும் கர்த்தர் தந்த மெர்சியையும் அவங்க என்ன செஞ்சாங்க, மிஸ்யூஸ் பண்ணாங்க, அப்யூஸ் பண்ணாங்க. ஆகையினாலே அவர் இந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் திரும்ப செல்லாமல் தனியாக வாழ்ந்து வந்தார். அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை வந்து அவர்கிட்ட சொல்லுகிறது, நீ போய் நினிவேக்கு பிரசங்கி. அப்போ முதலாவதாக அவர் என்ன செய்கிறாரு, மனிதர்கள் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய இரக்கத்தையும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க என்று சொல்லி அறிந்தபடினாலே அவர் என்ன செய்கிறாரு, ஹி டசன்ட் வாண்ட் டு டூ எனி ப்ராஃபஸி, எங்கேயும் போக விரும்பவில்லை. இரண்டாவதாக நினிவே மக்கள், அவருக்கு தெரியும் இந்த நினிவே மக்கள் எப்படிப்பட்டவங்க, பொல்லாதவர்கள், அவர்கள் ஒரு விக்கட், சின்ஃபுல் அண்ட் விக்கட் பீப்புள். அவர்களிடத்தில் அவர் தேவனுடைய கிருபை விளங்கக்கூடாது, அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தான் விரும்பினார். அது மாத்திரம் அல்ல, அந்த மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள், அவர்களிடத்தில் சென்றால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்தாகும் என்று சொல்லி பயந்தார். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அவர்களுடைய அக்கிரமம் என்னுடைய சமூகத்திலே வந்தது. நினிவே பட்டணத்தினுடைய அகல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, 1500ஆம் ஆண்டில் இந்த சிட்டி பக்கத்தில் போய் அவங்க ஆராய்ச்சி செய்யும்போது அவர்கள் எடுத்த ஒரு படம், அதுதான் அந்த ஸ்லைடில் பார்க்குறோம். அது அவ்வளோ பெரிய மகா பிரம்மாண்டமான ஒரு நகரம். அந்த நகரம் ஒரு நகரம் அல்ல, 4 நகரங்கள் சேர்ந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணம்தான் அந்த அசிரியாவினுடைய கேபிட்டலாக இருந்தது. அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். அந்த இடத்துல 4 பட்டணங்கள் இருந்தது. அதை வாசிப்போம், பின்பாக வாசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த நினிவே பட்டணத்தை உருவாக்கியவர் யார் என்று சொல்லி ஆதியாகமத்திலே பார்த்தா, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் காம் யாரு, நோவாவின் புத்திரன. 8வது வசனத்துக்கு வந்துடும். கூஷ் யாரை பெற்றாரா, நிம்ரோத்தை பெற்றார். தொடர்ந்து வாசிப்போம். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. ஸ்நேக தேசத்தில் உள்ள பாபேல், ஏரோ, அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர், நினிவே, ரெஹோபோத், காலாக், இந்த 4 பட்டணங்கள் இணைந்தது தான் நினிவே பட்டணம் என்று சொல்கிறது. இந்த 4 பட்டணங்கள் முதல் ஸ்லைடில் பார்ப்போம். அந்த 4 பட்டணங்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அந்த 4 பட்டணங்களும் சேர்ந்த இடம்தான் நினிவே. இங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், சினையார் என்று சொல்லி. சென்ற வாரம் பார்த்தோம், 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு கூட போரிட்டாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல அந்த சினையேர் வருகிறது. அப்படி இந்த பட்டணத்தை உருவாக்கியவர் யார், நிம்ரோத். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தவன், கர்த்தருக்கு புறம்பான காரியங்களை செய்த அவன் உருவாக்கிய அந்த பட்டணம் பல ஆண்டுகளுக்கு பின்பு அசிரியாவின் கேபிட்டலாக மாறுகிறது. அந்த கேபிட்டலுக்கு விரோதமாக கர்த்தர், யோனா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை
வந்து நினிவேக்கு சென்று பிரசங்கி என்று சொல்லி. உடனே அவர் போனாரா? போகல. எங்கே போயிட்டார்? தர்ஷீஷ்க்கு, யோப்பாவுக்கு போயிட்டு யோப்பாவிலேருந்து எங்கே கிளம்பிட்டார்? தர்ஷீஷுக்கு போயிட்டார். தர்ஷீஷுக்கு போகிற வழியில் தான் என்ன வந்துச்சு? பெரிய காற்று வந்தபடினாலே அவர் மீண்டுமாக அந்த மீன் அவரை விழுங்கி விட்டு மீண்டுமாக அவர் என்ன செய்கிறாரு? தேவனை நோக்கி அவர் ஜெபித்த போது அவரை மீன் கக்கியது. அவர் எங்கே வர்றாரு? இப்போ நினிவேவுக்கு வருகிறார்கள். இந்த நினிவே பட்டணம் ஒரு மிகப்பெரிய பட்டணமாக இருந்தது. அசிரியாவினுடைய தலைநகராக இருந்தது. மிலிட்ரி பேஸாக இருந்துச்சு. அந்த இடத்துல தான் மிலிட்ரி பேஸாக இருந்துச்சு. அசிரியா தான் முதல் சாம்ராஜ்யம். ஒரு உலகத்திலே உண்டாகின முதல் சாம்ராஜ்யம் எதுனா அசிரியா. நீங்கள் கேட்கலாம், எகிப்தெல்லாம் இருந்துச்சு தானேன்னு. எகிப்தெல்லாம் ராஜ்யங்களாக இருந்தது. ஆனால் சாம்ராஜ்யமாக மாறிய ஒரே ஒரு இது முதலாவது ஆரம்பித்தது யார்? அசிரியா. அசிரியாவுக்கு பின்னாக யார் வந்தா? பாபிலோனியர்கள் வந்தார்கள். அதுக்கப்புறம் பெர்ஷியா வந்தாங்க, மெடோ பெர்ஷியன் வந்தாங்க. அதுக்கப்புறம் கிரேக்கர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் ரோமர்கள் வந்தார்கள். இதெல்லாம் தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த அசிரியாவினுடைய தெய்வம் என்று சொன்னால் அஷூர் என்கின்ற தெய்வம். அந்த அஷூர் தெய்வம் என்ன என்று சொன்னால் காட் ஆஃப் வார் என்று சொல்வார்கள். யுத்தத்தினுடைய தேவனாக இருந்தார். இவர்கள் எங்கே போனாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தான் கிடச்சிச்சு? வெற்றி தான் கிடச்சிச்சு. ஆனால் அவங்க எப்படி வெற்றி பெற்ற உடனே அந்த தேசத்தின் மக்களை அழித்தார்களாம். எப்படி அழித்தார்கள்னா, அங்கேருந்து அவர்கள் அடிமைகளாக கொண்டு வரும்போது அந்த படத்தில் பார்த்தா தெரியும், இந்த இடத்துலேருந்து ஒரு கொக்கி போட்டு அப்படி வாய் வரைக்கும் போட்டு அவர்களை இழுத்து வருவார்களாம். மிகவும் கொடூரமான மனிதர்களை அவர்கள் போருக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த பட்டணத்தார் எல்லாரும் கலங்கி ராஜாவின் இடத்துல போவாங்களாம். போய் சொல்லுவாங்களாம், நம்ம சரண்டர் ஆயிடலாம், இவங்க கூட யுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி. ஏன்னா அவ்வளவு கொடூரமான மனிதர்கள். ஒருவேளை அந்த யுத்தத்தில் ஜெயிச்சு அங்கே யுத்தம் செய்த போர் வீரர்களை அரெஸ்ட் பண்ணால் உயிரோடு கூட அவர்களுடைய தோள்களை உரித்து அந்த தோலை எடுத்து அவங்களுடைய வாலில் ஒட்டி வைப்பாங்களாம். அதுதான் அவங்களுடைய பெயிண்டிங்கே. அவ்வளவு கொடூரமானவர்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் யுத்தத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் இம்மீடியட்டாக அவங்க சரணடையணும் என்பதற்காக அவ்வளவு கொடூரமான மனிதர்கள். அது மாத்திரம் இல்லை, தலைகளை வெட்டி காதுகளை வெட்டி மனிதர்களை குழந்தை பெண்கள் என்று சொல்லி பார்க்காதபடிக்கு அவ்வளவு கொடூரமான மனிதர்கள். ஒருவேளை இது யுத்தத்தில் இது சாதாரணம் என்று சொல்லலாம். ஆனால் யுத்தத்தில் கைதாகிய அந்த வீரர்களை அவங்களுடைய தேசத்தில் கொண்டு போய் அவர்களை கொடுமைப்படுத்தி கொல்லுவதை மனிதர்கள் பார்த்து என்ன செய்வாங்களாம்? ரசிப்பார்களாம். அதிலிருந்து தான் என்ன வந்துச்சு? கிளாடியேட்டர் படம்லாம் வந்துச்சு இல்லையா? இந்த கலாச்சாரம் தொடங்கியது இந்த அசிரியா மக்களிடத்திலிருந்து. அவ்வளவு கொடூரமான மனிதர்கள். இவர்களுடைய கொடூர தன்மையை நாகும் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். நாகும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெற்றுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, விழுகிறார்கள். அவ்வளவு கொடூரமான மனிதர்கள். போதும், இவர்களை குறித்து நாகும் எழுதுகிற இப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்களுக்கு விரோதமாக யாரை போய் சொல்கிறாரு? யோனாவை போய் பிரசங்கிக்க சொல்கிறார். வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீண்டும் ஒரு என்னுடைய சமூகத்தில் எட்டியது. எப்பப்பெல்லாம் ஒரு தேசமோ ஒரு நகரமோ அக்கிரமங்கள் பாவங்களும் பெருகும்போது அவைகள் யாரை எட்டும்? ஆண்டவரை எட்டும். அதுதான் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம்.
பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். எப்பப்பெல்லாம் பாவம் அதிகமாகிறதோ தேவனுடைய சமூகத்திலே எட்டுகிறது, அவர் என்ன செய்கிறாரு? தான் இறங்கி வருகிறார், அல்லது தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார், தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அதை சரி கட்டுகிறார். இப்போ இவர் என்ன செய்கிறாரு? யோனா போகலை, ஆனால் மீண்டுமாக யோனாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நினிவேவுக்கு திரும்புகிறார். நம்ம அநேக நேரங்களில் நினச்சிருக்கிறோம், நினிவேல என்ன செஞ்சார்? மீன் வந்து கக்குச்சு, உடனே இவர் என்ன செஞ்சார்? அதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க, அவர் பிரசங்கம் பண்ணார், எல்லாரும் கேட்டுட்டாங்கன்னு. அடுத்த ஒரு ஸ்லைடை பார்ப்போம். நினிவேல கடலே இல்லை. நினிவேவுக்கும் கடலுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. அப்போ இந்த மீன் கக்குனது கரையில் தான் கக்கியிருக்க முடியும். அங்கே கக்குனதை யாருக்கு தெரியாது? நினிவே பட்டணத்தாருக்கு தெரியாது. அப்போ அவர் பிரயாணம் பண்ணி போய் நினிவேல போய் பிரசங்கம் பண்ணுறார். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது முறை அநேக மனிதர்களுக்கு ரெண்டாவது முறை அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. சில பேருக்கு மாத்திரம்தான் கிடச்சிச்சு. பேதுருக்கு கிடச்சிச்சு, தாவீதுக்கு கிடச்சிச்சு, யோனாவுக்கும் கிடச்சிருக்கு, அநேகருக்கு கிடைக்காது. இந்த ரெண்டாவது முறை கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி தொடர்ந்து வாசிப்போம். மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். 4வது வசனத்துக்கு வந்துரும். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். போதும். இந்த நகரம் 3 நாள் பிரயாணம் நகரமா. இதனுடைய கேட்ல இருந்து சிட்டி சென்டருக்கு போகிறதுனால எத்தனை நாள் ஆகும்? 3 நாள் ஆகும். அந்த சிட்டியை ரீச் பண்ணுனாலே 3 நாள் ஆகுமா. அவ்வளவு பெரிய நகரமாக இருந்தது. இவர் எவ்வளோ தான் பிரயாணம் பண்ணார்? ஒரு நாள் தான் பிரயாணம் பண்ணி என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய பிரசங்கம் என்னது? ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்றார். அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். அவருடைய செர்மனே எவ்வளோன்னா, ஹீப்ரூவில் பார்த்தா 5 வார்த்தை, தமிழில் பார்த்தா 6 வார்த்தை, இங்கிலீஷில் 8. அவருடைய மொத்த செர்மனே எவ்வளோதான்? 5 வார்த்தை. ஹீப்ரூவில் 5 வார்த்தையில் செர்மன் பண்ணியிருக்காரு. ஒருவேளை 5 வார்த்தையில் இன்னைக்கு செர்மன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை? 5 வார்த்தை. அங்கே நோவா எத்தனை நாள் பிரசங்கித்தார்? 120 வருஷம் பிரசங்கித்தார். இவர் ஒரு நாள் பிரயாணப்பட்டு 5 வார்த்தை தான் சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? இன்னும் 40 நாள் இருக்கிறது, கவிழ்க்கப்பட்டு போகும். இதில் ஏதாவது மெர்சி இருக்கா? வார்னிங் இருக்கா? நீ செய்யாமல் இருந்தனா தப்பிச்சிருவேன்னு சொன்னாங்களா? வார்னிங்கும் இல்லை, மெர்சியும் கிடையாது. என்ன வார்த்தை தான் இருக்குது? டிஸ்ட்ரக்ஷன், ஒன்லி அழிக்கிறது மாத்திரம்தான் இருக்குது. அவ்வளோதான் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணும்போது நோவாவின் காலத்தில் நோவா பிரசங்கித்த போது மக்கள் எப்படி இருந்தாங்களா? உணராதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். சோதோம் குமாரா மக்கள் டோன்ட் கேர் ஆட்டிடியூட், இதெல்லாம் நடக்காதுங்கன்னு. ஆனால் நினிவே பட்டணத்தார் என்ன செய்தார்கள்? இவ்வளவு பெரிய அழிவு தேவன் கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பட்டணத்தின் மீது. அவர்கள் அந்த தண்டனையில் இருந்து எப்படி தப்பித்து கொண்டார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் கற்றுக்கொண்டா, அதை நம்ம செஞ்சால் நம்மளும் என்ன செய்யலாம்? நம்மளும் தப்பிச்சிடலாம். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ தான் மெசேஜுக்குள்ளே வர்றோம். இது வரைக்கும் கவனிக்கலைனாலும் இனிமேல் கவனிச்சிங்கன்னா போதும். என்னன்னா, நினிவே பட்டணத்தார் இந்த தேவனுடைய எச்சரிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, அந்த நினிவேவின் ராஜா என்ன செய்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் அறிஞ்சு அந்த காரியத்தை செஞ்சால் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய சந்ததியும் நாம் காத்துக்கொள்ள முடியும். அதுதான்
இன்றைய செய்தி. சரி, வாசிப்போம். யோனாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நினிவேயிலுள்ள ஜனங்கள் தேவனை போதும். தேவனை விசுவாசித்தார்கள். தேவனை மீது விசுவாசித்தார்கள். அவர்களுடைய தெய்வம் யார்? அசூர் என்கின்ற தெய்வம். மற்றொன்று தாகோன். நம்ம பார்த்தோம், தாகோன் மீன் மாதிரி இருக்கும், தலை மட்டும் மனித தலை இருக்கும், அந்த தாகோன். இப்படி தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் யோனா தீர்க்கதரிசி போய் பிரசங்கிக்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த 40 நாளில் இந்த பட்டணம் அழிக்கப்படும் என்று சொன்ன உடனே அவர்கள் அந்த தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு யெகோவா தேவனை, கர்த்தரை அவர்கள் என்ன செஞ்சாங்களா? விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசிப்பதற்கு மெயின் ரீசன் என்னென்னா, அவங்க ரிசெப்டிவாக இருந்தாங்க. தேவனுடைய எச்சரிப்பு வரும்போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை ஏற்றுக்கொண்டார்கள். ரிசெப்டிவாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த யெகோவா தேவன் யார் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். they know who is he. அவருடைய வல்லமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய உக்கிர கோபத்தையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால், எகிப்தின் வல்லரசை அவர் கவிழ்த்து போட்டார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தபடினாலே தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். முதலாவதாக அவர்கள் ரெசெப்டிவாக அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த எச்சரிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உதாசீனப்படுத்தவில்லை, உணராமல் இல்லை. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தேவனை விசுவாசித்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த வசனம் என்னது? அவர்களுக்கு கொடுத்த எச்சரிப்பு என்ன? இந்த தேசம் அழிக்கப்பட்டு போகும். எத்தனை நாளில்? 40 நாளிலே. ஆனால் அவங்க இந்த தேவனை அதிகமாக அறிந்திருந்தார்கள். தேவன் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இவர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து வந்த தேவன் இவர்தான். எகிப்து தேசத்தை அவர் சங்கரித்தார் என்பதை அறிந்தது மாத்திரமல்ல, அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகையினால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்த அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். உபவாசம் செய்யும்படி, தங்களை தாழ்த்தும்படி ஜனங்களுக்குள்ளாக சொன்னார்கள். அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்துச்சான்னு தெரியாது, ஃபேஸ்புக் இருந்துச்சான்னு தெரியாது. ஒரு நாள் தான் பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்ணார். அது 6 நாள் சுற்றளவில் இருக்கக்கூடிய பட்டணம் முழுவதும் அது பரவிச்சு, தீயாய் பரவியது. அவர்கள் எல்லோரும் தேவனை விசுவாசித்தார்கள். அந்த வசனத்தை ரிசெப்டிவாக அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. இந்த தேவனை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? உபவாசித்தார்கள். தொடர்ந்து வாசிப்போம். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டியது. இந்த போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டியது. யோனா போய் ராஜாட்ட சொல்லவே இல்லை, மீட் பண்ணவே இல்லை. அவர் சொன்னதுக்காக என்ன செஞ்சார்? ஒரு நாள் பிரயாணம் பண்ணார். நான் சொல்லிட்டேன், என் காரியம் முடிஞ்சிருச்சுட்டார். சிட்டி சென்டர் கூட போகல. அவர் பார்டர்லேயே நின்றுட்டு என்ன சொல்லிட்டாரு? சொல்லிவிட்டு நான் சொல்லி முடிச்சாச்சு, என் வேலை முடிஞ்சிருச்சுன்ட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டார். நினிவேவினுடைய கேட் ஓப்பனாக இருந்துச்சு. யாராவது மனம் திரும்பினா என்ன செய்யலாம்? கேட் திறந்துருக்கிறதுனால என்ன செய்யலாம்? உடனே ஃப்ளீ பண்ணலாம், உடனே அந்த தேசத்தை விட்டு போயிடலாம். அதுக்கு தான் கேட் ஓப்பனாகவே இருந்துச்சு. இவர் உள்ளே போய் பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த மக்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அவங்க மனம் வருந்தி என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு கூட்ட ஜனம் வெளியே ஓடி இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தே க்ளோஸ் தி டோர். அந்த நினிவேயின் பட்டணத்தின் கதவு திறந்திருந்த போது அவர்கள் தப்பித்து கொள்ளவில்லை. அந்த டோரை என்ன செஞ்சாங்களாம்? ஷட் பண்ணாங்களாம், மூடிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த தெய்வத்தை குறித்து எங்களுக்கு தெரியும், இந்த தெய்வத்தினுடைய மெர்சி எங்களுக்கு தெரியும், இந்த தேவனுடைய இரக்கம் எங்களுக்கு தெரியும். தேவனிடத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? உபவாசிப்போம். பெரியோர் முதல் சிறியோர் வரையிலே ரெட்டுடுத்தி அவர்கள் உபவாசித்தார்கள். அவங்க எல்லாம் உபவாசித்தாங்க. மக்கள் மனம் திரும்பிய உடனே மக்கள்கிட்ட இருந்து மெசேஜ் யாருக்கு போச்சு? ராஜாவின் இடத்துல போச்சு. முதலாவதாக மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ரிசெப்டிவாக இருந்தாங்க. அது மாத்திரமில்ல, ரிமோர்ஸ் என்று சொன்னால் டீப் ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட் ஆர் கில்ட். அவங்க என்ன செஞ்சாங்க?
தங்கள் செய்கைகளை குறித்து அவர்கள் மனம் வருந்தினார்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்க? ரிப்பன்ட் பண்ணாங்க. 3 காரியங்களை அந்த மனிதர்கள் செஞ்சாங்க. முதலாவது என்ன செஞ்சாங்க? ரிசெப்டிவாக இருந்தாங்க, ரிமோர்ஸாக இருந்தாங்க, அதுக்கடுத்து ரிப்பன்ட் ஆனாங்க. இந்த 3 காரியங்களை நீங்களும் நானும் செய்தால் தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்து கொள்ள முடியும். இந்த செய்தி யாருக்கு போச்சு? இப்போ ராஜாவுக்கு போச்சு. அந்த ராஜாவினுடைய பேர் என்ன? ஷால்மன் சார் 4 என்று சொல்லக்கூடிய ராஜாவின் இடத்துல போனது. அந்த ராஜா என்ன செய்கிறாரு? ஒரு ராஜா இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் என்ன செய்யணும்? ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம இருக்கிறோம், நம்மகிட்ட என்ன இருக்குது? போர் ஆயுதங்கள்லாம் இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லணும். ஆனால் இந்த ராஜா என்ன செஞ்சாராம்? 6வது வசனத்தை வாசிப்போம். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்த போதும் அவன் முதலாவதாக என்ன செய்கிறான்னா, சிங்காசனத்தை விட்டு எழுகிறான். அப்போ சிங்காசனத்தை விட்டு எழுந்து போகிறதுனா என்ன அர்த்தம்னா, லே டவுன் ஹிஸ் ப்ரைட் அண்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி. இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹியூமிலிட்டி. தேவனுடைய சமூகத்தில் அந்த ராஜா தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தான் என்று சொன்னால், தன்னுடைய பவர், தன்னுடைய அத்தாரிட்டி எல்லாவற்றையும் அவன் ஒரு பக்கம் வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். இன்னைக்கு நம்முடைய தேச தலைவர்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போது நிச்சயமாய் நம்முடைய தேசத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உலகத்தின் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய தேசங்களின் தலைவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, இந்த நினிவேவின் ராஜாவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் முதலாவதாக தன்னை தாழ்த்த வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி, இந்த ராஜா தன்னை தாழ்த்தியபடியினாலே அந்த தேசம், நினிவே பட்டணம் தேவனுடைய கரத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டது? கிருபையை பெற்றுக்கொண்டது. அதே யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். உங்களை உயர்த்துவார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய தேசத்தின் தலைவர்கள், இந்த வல்லரசுகளின் தலைவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். அதுதான் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது தங்களை தாழ்த்த வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே நான் புழு, நான் பூச்சி என்று வாயினாலே சொல்வதல்ல. ஆட்டிடியூட் ஹஸ் டு பி சேஞ்ச். நம்முடைய எண்ணம் முதலாவது மாற வேண்டும். அநேக நேரத்தில் நீங்களும் நானும் நம்மை தாழ்த்துகிறோம் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்முடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகணும். ஏசாயா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி, அவர் மைனர் ப்ராஃபிட்டா? மேஜர் ப்ராஃபிட்டு. அவ்வளோ பெரிய மேஜர் ப்ராஃபிட்டு. அவர் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்குறாராம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். 5வது வசனம், 4:5 ஆலயம் முழுவதும் புகையினாலே நிறைந்தது. அப்போது தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்த அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஐயோ நான் அதமானேன், தேவனை பார்த்து உயிரோடு கூட இருக்க முடியாது என்று அறிந்த தீர்க்கதரிசி சொல்றார், ஐயோ நான் அதமானேன். அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் வாசமாக இருக்கிறேன். அநேக நேரங்களில் நீங்களும் நானும் 2வது ஒத்துக்கும், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் மத்திகளில் வாசமாக இருக்கிறேன்னு ஒத்துக்கும். எல்லாரும் பாவி ஆண்டவரேன்னு, நம்ம முதல்ல பாவின்னு ஒத்துக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி நான் வாழ்ந்த ஜனங்கள் பாவின்னு முதல்ல என்ன சொல்றாரு? நான் பாவி என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக அழகாக ஒரு உவமையை சொல்றார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து,
2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த சம்பவத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருத்தன் ஆலயத்துக்குள்ளே போய் யார் ஜெபம் பண்ணுறா? பரிசேயன். ஆயக்காரர் ஆலயத்துக்கு வெளியே இருந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவன் அல்ல இவனே. அப்போ கர்த்தர் எங்கே நிற்கிறாரு? தாழ்த்துகிறவன் இடத்துல இருக்கிறார். முதலாவது நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம் நம்முடைய நீதி உள்ளவர்கள் தான். நம்முடைய நீதி நம்முடைய கிரியையினாலே அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய கிரியையினாலே, வாட் ஹி ஹஸ் டன் ஃபார் அஸ். அதனால தான் நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய கிரியைகளினாலே அல்ல என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை ஜனங்களும் ராஜாக்களும் செய்தால் நிச்சயமாய் தேவனுடைய கரத்திலிருந்து நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபையை இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக பார்த்தோம், ராஜா என்ன செஞ்சாரா? சிங்காசனத்தில் விட்டு இறங்கினார், தன்னை தாழ்த்த வேண்டும். இரண்டாவதாக போதும், தான் உடுத்தியிருந்த ராஜ வஸ்திரத்தை கலற்றி போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, செட் ப்ரியாரிட்டி. உங்களுடைய என்னுடைய ப்ரியாரிட்டியை நீங்களும் நானும் செட் பண்ண வேண்டும். அநேக காரியங்கள் இருந்திருக்கும் அவருக்கு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை எடுத்து போட்டாராம். செட் ப்ரியாரிட்டி. ஆல்வேஸ் புட் காட் அஸ் அ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. இன்றைக்கி நீங்களும் நானும் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, அநேக மனிதர்களுக்கு என்ன செஞ்சுருவோம்? ப்ரியாரிட்டியை கொடுத்துருவோம். கடவுளை என்ன செஞ்சுருவோம்? லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுருவோம். ஒரு சண்டே ஸ்கூலில் நான் ஒரு ஸ்கிட் பார்த்தேன் வெகு நாட்களுக்கு முன்பு. காரில் பசங்கள்லாம் போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. காரில் யார் உட்காந்துருக்கா? இயேசு கிறிஸ்துவும் உட்காந்துருக்கிறாரு. போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, ஒவ்வொருத்தரையாக ஏற்றுறாங்க. கடைசியில் யாரை இறக்கி விட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை இறக்கி விட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏறிக்கிட்டாங்க. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியம் அதுதான், செட் ப்ரியாரிட்டி. நம்முடைய ப்ரியாரிட்டி அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு எது முக்கியம் என்று சொல்லி. இப்போ எது தான் முக்கியம்? தாழ்த்துறது மாத்திரம் கிடையாது, முதல்ல என்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழட்டணும். செட் ப்ரியாரிட்டி. நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நோவாவின் காலத்தில் மக்களுக்கு அது தெரியல. அவங்க சொன்னாங்க, எங்கள் ப்ரியாரிட்டி தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை என்று சொல்லி. தேவனுக்கு முதலாவதாக இடத்தை கொடுக்கும்போது நிச்சயமாய் தேவனுடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை வாசிப்போம். சாங் ஆஃப் சாங்ஸ் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? அது எப்படி நான் திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். இது தமிழில் என்ன சொல்கிறாங்க? இதுக்கு உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாலமோன் அல்லது சாங் ஆஃப் சாங்ஸ் என்று சொல்லி. இது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும்ல. நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஸ்டாப்பிள் போட்டு வச்சுட்டார். இதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது, ஸ்டாப்பிள் போட்டு வச்சுருந்தார். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் அநேக பாடல்கள் எழுதினா, இதில் இந்த பாட்டு மட்டும்தான் இதில் இருக்குது, வேதாகமத்தில் இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். வரக்கூடிய நாட்களில் இதை குறித்து நம்ம பார்ப்போம். ஒரு ராஜா என்ன செய்கிறாரா, அவருடைய ரதத்தில் ஏறி தன்னுடைய சிட்டிசன்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு அவர் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும்போது ஒரு திராட்சை தோட்டத்தை பார்க்குறார், அழகான திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு பெண் கீழே விழுந்த திராட்சை பழங்களை பொறுக்கி கொண்டிருக்கிறார். செடியிலேருந்து பறிக்கக்கூடாது, செடியிலேருந்து பறித்தா அது ராங். கீழே விழுந்த பழங்களை பொறுக்கி கொள்ளலாம், அதுதான் இஸ்ரவேலர்களுடைய முறைமையாக இருந்தது. அந்த பெண் பொறுக்கி கொண்டிருக்கிறா. இப்போ யார் வர்றா? ராஜா அந்த பெண்ணை பார்க்குறாரு. ராஜா அந்த பெண்ணை பார்த்தோன்னே அந்த பெண் மீது மனம் இறங்கி என்ன செய்கிறாரு? ரதத்தில்
ஏற்றிக்கொள்கிறார். அந்த பெண்ணுடைய ட்ரெஸ் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஆனாலும் அந்த பெண் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ரதத்தில் ஏற்றிக்கொண்டு இப்போ அவருடைய பேலஸில் வந்து அவளுக்கான ஒரு இடத்த வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் அவளை சுத்தம் செஞ்சு அவளுக்கான நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவளை யார் மாதிரி, ராணி மாதிரி. ஆனால் இன்னும் திருமணம் ஆகலை. இப்போ என்ன தான் இருக்குது, ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு. ஆகையினால மனைவி அல்ல, அந்த பெண்ணை வீட்டில் வச்சுருக்காரு. அந்த பெண் வீட்டில் இருக்கும்போது ராஜா போயிட்டு இப்போ என்ன செய்கிறாரு, திரும்பி வரும்போது மழை பெய்து கொண்டு இருக்குது. பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கு. ராஜா வந்து கதவை தட்டுறார். அப்போ இந்த பெண் சொன்ன வசனம் வாசிப்போமா, அது மீண்டும் ஒரு முறை கூட. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த 2 வசனத்தையும் சேர்த்து படிங்க, புரியும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம், we don't want to entertain. நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. என்ன செய்கிறோம், என்னுடைய ப்ரியாரிட்டி இருக்குது என்று சொல்லி. ஆனால் இந்த ராஜா, நினிவேவின் ராஜா, தன்னுடைய ப்ரியாரிட்டி எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு முதலாவது ப்ரியாரிட்டி கொடுத்தான். முதலாவது செய்த காரியம், சிங்காசனத்தை விட்டு எழுந்தான். 2வது தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை கழற்றினான். 3வது என்ன செஞ்சான்னு பார்ப்போம். போதும், தன்னுடைய வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை கழற்றி விட்டு சணல் நாள் தரித்த ஆடையை ரெட்டுடுத்தி கொண்டான். பல நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது நமக்கு என்ன இருக்காது, கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் இருக்காது. அதை தான் இது சொல்லுது. நீங்களும் நானும் ரெட்டு உடுத்தி கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் மாத்திரமல்ல, ராஜ்யங்களின் தலைவர்கள், ராஜ்யத்தின் ராஜாக்கள், வல்லரசின் பிரசிடென்ட்ஸ், இவங்க என்ன செய்யணும், முதலாவதாக என்ன செய்யணும், ராஜ சிங்காசனத்தை விட்டு எழற வேண்டும். அவருடைய ராஜ வஸ்திரத்தை கழற்றி ரெட்டு உடுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் அது என்ன எதை காட்டுகிறது என்று சொன்னால், சைன் ஆஃப் மோர்னிங், ரிப்பண்டன்ஸ், செல்ஃப் டினையல். அவன் செய்த தவறுகளை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவன் என்ன செய்கிறான், இப்போ தன்னைத்தானே வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் மாத்திரமே தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியும். 4வதாக செய்த காரியம் என்ன, சாம்பலிலே உட்கார்ந்தான். அது எதை காட்டுகிறது என்று, சாம்பல், மண், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சாம்பல், மண், இவைகள் எல்லாம் ஒரே அர்த்தம் கொண்டவைகள். மனிதனை கர்த்தர் எதனால் உண்டாக்கினார், மண்ணினாலே, சாம்பலினாலே உண்டாக்கினார். யூ ஆர் தி கிரியேட்டர், நீ தான் ஆண்டவரை கிரியேட்டர், நாங்கள் யார், மண் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது தேவனை கிரியேட்டராக, இந்த உலகத்தினுடைய கிரியேட்டராக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேக விதமான தியரிஸ் இருக்குது, பிக் பேங் தியரி இருக்குது. இவைகளெல்லாம் இல்லை ஆண்டவரே, யூ ஆர் தி கிரியேட்டர் என்று சொல்லி உலகத்தின் தலைவர்கள், வல்லரசின் தலைவர்கள், நம்முடைய ஸ்வீடன் தேசத்தின் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நிச்சயமாக இந்த தேசத்திலே இரக்கத்தை கொண்டு வருவார். ஆசஸ், சிம்பிள் ஆஃப் சாரோ அண்ட் புரோக்கன்னஸ். இந்த காரியத்தோடு கூட உபவாசித்தார்களாம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும். அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும், பெரியவர் சிறியவர், மாடு குழந்தைகள் எல்லாரும் என்ன செய்யணும், தண்ணி கூட கொடுக்க முடியாது. இப்போ ஃபாஸ்டிங் பண்ணோன்னா நம்ம ஏதாவது லிக்விடாக ஏதாவது குடிச்சுக்கிறோம் இல்லையா. அவர் சொல்லியிருக்காரு எதுவுமே குடிக்கக்கூடாதுன்னு ராஜ கட்டளையாய் போடுறாரு. மக்கள் என்ன செய்கிறாங்க,
அதை ஒபே பண்ணாங்க. 9வது வசனத்தை வாசிப்போம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொல்ல சொன்னான். இன்னும் அவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் என்ன சொல்லவே இல்லை, மனம் திரும்பு நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்ல. இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிறாரு, மனம் திரும்ப நான் உன்னை ரட்சிப்பேன்னு. இவருக்கு சொன்ன ஒரே கட்டளை என்னென்னா 40 நாளில் அழிப்பேன் தான். உடனே அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஆட்டிடியூட் ஹஸ் பின் சேஞ்ச்டு. ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஆங்கர் ஆஃப் காடும் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஆனால் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆனால் மட்டும் பத்தாது. 10வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று போதும். இதுவரைக்கும் எல்லா காரியமும் செஞ்சாங்க. ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆயிடுச்சு, தங்களுடைய காரியங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனாலும் தேவனுடைய கோபம் மாறவில்லை. எப்போ மாறுச்சுன்னா அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று வாசிப்போம். தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து பல நேரங்களில் நம்ம நினச்சிருக்கிறோம், நம்ம உள்ளத்தை தேவன் அறிவார் என்று சொல்லி, என் உள்ளத்தை தேவன் அறிவார் என்று சொல்லி. ஆனால் தேவன் எதை பார்க்கணுமா? கிரியை பார்க்கணுமா? ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆனால் பத்தாது, அதனுடைய ஆக்ஷன் வெளிப்பட வேண்டும். அந்த ஆக்ஷனை பார்த்து தான் தேவன் மனம் மாறுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர் சொன்னார் 40 நாளில் இந்த நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னார். இவர்கள் மனம் திரும்பினார்கள். முதலாவது அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லோருமாக மனம் திரும்பினார்கள். மனிதர்கள், அந்த ஜனக்கூட்டம் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தங்களை தாழ்த்தி அவர்கள் ரிப்பன் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ராஜா என்னென்ன செஞ்சார்? முதலாவதாக சிங்காசனத்தை விட்டு எழுந்தார். ரெண்டாவது என்ன செஞ்சார்? வஸ்திரத்தை, ராஜ வஸ்திரத்தை விளக்கினார். மூன்றாவது ரெட்டு உடுத்தினார், சாம்பலிலே உட்கார்ந்தார். இவைகளை செய்த போது கூட தேவனுடைய இரக்கம் கிடைக்கல. எப்போ கிடைச்சிச்சின்னா அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பும்போது. நீங்களும் நானும் மனம் வருந்துகிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஆனால் ஒரு சேஞ்ச் கிடையாது. ஏன்னா நம்மிடத்திலிருந்து ஆக்ஷன் வெளிப்படவில்லை. எப்போ ஆக்ஷன் வெளிப்படுதோ தேவனுடைய இரக்கம் வெளிப்படும். அதுதான் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தன் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கண்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களுடைய தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுவேன். இந்த நாளில் நினிவே பட்டணத்தார் நியாய தீர்ப்பு நாளில் எழுந்து நம்மை குற்றம் சுமத்தாதபடிக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாத வரையிலே நீங்கள் எவ்வளோதான் உபவாசம் இருந்து 10 நாள் உபவாசம், 15 நாள் உபவாசம், ஒரு பொழுது உபவாசம், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது அதை கண்டு அதை கேட்டு அதை பார்த்து தேவன் மனமிறங்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேசத்தின் தலைவர்கள், நம்முடைய வல்லரசுகளின் தலைவர்கள் இந்த காரியத்தை செய்யும்போது தேவனுடைய மிகப்பெரிய கோபத்திலிருந்து நீங்களும் நானும் தேசமும் தப்பித்து கொள்ள முடியும். நினிவேவின் மக்கள் மனம் மாறினார்கள், ஆனால் நோவாவின் காலத்தில் இருந்தவர்கள் மனம் மாறவில்லை. லோத்துவின் காலத்தில் இருந்த மனிதர்கள் மனம் மாறவில்லை. நீங்களும் நானும் இந்த காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்கள் உலகத்திலே உண்டாக வேண்டும். ஸ்வீடன் தேசத்திலே இப்படிப்பட்ட தலைவர்கள் வர வேண்டும். அமெரிக்கா தேசத்திலே, ரஷ்யா தேசத்திலே, இந்திய தேசத்திலே இப்படிப்பட்ட தலைவர்கள், இந்த நினிவேவின் ராஜாவைப் போல தலைவர்கள் எழும்போது நிச்சயமாய் நீங்களும் நானும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.